ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலையிலே பாத்துக்க. விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்துல 9 பேர் பலியானாங்க. சர்க்கார் தரப்பு ஃபயர் ஒர்க்ஸ் அதிபர் சார்பா கூடுதல் நிவாரண நிதி கேட்டு உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து ஹாஸ்பிட்டல் முன்னால நின்று ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டாங்க. ஸ்பாட்டிற்கு வந்த விருதுநகர் எஸ்பி கண்ணன் கூட்டத்தை பார்த்து டென்ஷன் ஆனார். கூட இருந்தவங்களை பார்த்து எகிரி குதிச்சார். இடத்தை காலி பண்ணலைனா பிரச்சனை வேறு மாதிரி ஆயிடும் என கை நீட்டி மிரட்டல் தோணியில் பேசி எரியும் நெருப்புல எண்ணெயை ஊத்தினார். போலீஸ் பட்டாசு ஆலை விபத்துல கணவன், பிள்ளை, பெற்றோர் என அனைத்து உறவுகளையும் இழந்து நிர்கதியாய் நிற்கும் அப்பாவிகளை ஆற தழுவி ஆறுதல் சொல்லாவிட்டாலும் கூட மிரட்டல் விடுத்து தனது அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் ஒரு சில போலீஸ் அதிகாரிகளால ஒட்டுமொத்த போலீஸ் துறைக்கு அவப்பெயர் ஏற்பட்டதா சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துறாங்க.